இப்போ போதைப் பொருள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க மட்டும் காரணம் கிடையாது. மற்றபடி வெளியே அவங்க கூட சேர்ந்து பழக்கவழக்கம் இதனால ஆகுது. இருந்தாலுமே அவங்க இப்போ போதைப் பொருளை போட்டு எங்கேயா வண்டியில போறாங்க, பிடிக்கிறாங்க, ஆக்சிடென்ட் பண்றாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு அறியாம அது வந்து செஞ்சுடுறாங்க. சின்ன பழக்கம் ஒரு பெரிய பழக்கமா மாறி இந்த கஞ்சா அதுக்கு போறது இதுக்கு போறதுன்னு பண்ணிடுறாங்க. அதனால போய் ஆக்சிடென்ட் ஆகுது. இதனால கவர்மெண்ட் வந்து ஒரு தனிப்படையை அமைச்சு இதை சர்ச் பண்ணி இதை கொண்டு வந்து இந்த விதிமுறைகளை பண்ணி அதை கட்டுப்பாடுபடுத்துங்கிறது முடியாத காரியம். தமிழ்நாட்டில் இருக்கிறது எவ்வளோ நிறைய பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் இதை கொண்டு வராம வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்க போகாதீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றதோ இல்லை ஸ்கூலா போய் நீங்க வச்சிருக்கீங்களா வீடு போய் கேட்கறதோ முடியாத ஒரு காரியம். உள்ள வரும்போதே தடுத்துட்டா நம்ம வெளியே கொண்டு போறதுக்கு அவசியம் இல்லை. இப்போ ஒயின் ஷாப் இருக்கு அப்படின்னா ஒயின் ஷாப்ல யார் போனாலும் சரக்கு கிடைக்குது, யார் போனாலும் என்ன வேணாலும் கிடைக்குது. லேடிஸ் போனாலும் சரி, ஜென்ஸ் போனாலும் சரி, சின்ன பசங்க பெரிய பசங்க வயசானவங்க யார் போனாலும் சரி. அதை வந்து யூஸ்வலா தடுக்கணும்னா அது கவர்மெண்ட் கையிலயும் இருக்குது. கவர்மெண்ட் அதை நம்பியும் தான் பொழப்பு நடத்துறாங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்டையும் நம்ம இதா எடுத்துக்கணும். இருந்தாலும் நம்ம கட்டுப்பாடா இருந்துச்சுன்னா, நம்ம மனசு இருந்துச்சுன்னா, நம்ம தாய் தகப்பன் நல்லா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளை பாத்துக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கும் அப்படின்னு நினைச்சா நமக்கு பிரச்சனை இல்லை. பணக்கார வீட்டுக்கு பசங்க பண்றாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கு, அவங்க சைலண்டா பண்ணுவாங்க, கார்ல போவாங்க, டிரைவர் வச்சு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுவாங்க. மற்றபடி ஏழ்மைப்பட்ட பசங்க பண்றாங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறது மற்றபடி இந்த இதெல்லாம் நடந்தாகும். அதுக்கு அவங்க வருத்தத்தை தெரிவிச்சு அவங்க வருத்தத்தை நினைச்சு அவங்க ஒரு சரக்கு எடுக்கும்போது அந்த டைம்ல ஏதோ அவங்க அம்மா அப்பா நினைச்சு பார்த்தாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு தோணாதுன்னு நினைக்கிறேன்.